ஹலோ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் if else அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு as usual if elseக்கான ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கோட் எழுதலாம். ஓகேவா? if else அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கான ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் இஃப் எல்ஸ். இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் பாருங்கள். இஃப் அப்படின்றது தான் கீவேர்டு. ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்காங்க. இதில் 10 ஏதாவது ஒரு கண்டிஷன் இப்போ 10 அப்புறம் லெஸ் தென் 20 அப்படின்னு போட்டு இந்த கோலன் சிம்பிள் செமிகோலன் தெரியல, செமிகோலன் இல்லை, கோலன் சிம்பிள் வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பாதி டேபிள் வந்து நிற்கும். இந்த பிளாக் ஆஃப் கோடு இந்த டேப்ல இங்கேருந்து கரெக்டாக இந்த லைன் இங்கே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டேப் தள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் எழுதுகிற கோடு ஃபுல்லாமே இந்த இஃபுக்கான இந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடாக இது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட்ல ட்ரூ அப்படின்னு போடணும். எல்ஸ் பிரிண்ட்ல ஃபால்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இஃப் அப்படின்றது கீவேர்டு. நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்துருப்போம். பைத்தான்ல இருக்கிற கீவேர்டு ரீடிஃபைன்டான ஒரு கீவேர்டு. இஃப் இஃப் இந்த கண்டிஷன் இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த டேபுக்குள்ள எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம லைனா. ஆனால் இந்த டேப் ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். இந்த டேப் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது இம்பார்ட்டன்ட். இந்த டேப் ஸ்பேஸ் விட்டோம்னா தான் இது இப்போக்கான கோட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். எல்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா நீ எதுவுமே செக் பண்ணாத, இந்த எல்ஸ் பிளாக்கை ரன் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்போ ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ 10 விட 20 பெருசா பிக்கரா அப்படின்னு செக் பண்றோம். ஓகேவா? இது ஆல்சோ பிக்கர் தான், அதனால ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வருது. இப்போ இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 30 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, இந்த கண்டிஷன் ரன் பண்ணது ஒன்ஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை ரன் பண்ணும் அந்த பிளாக் ஆஃப் கூட. எல்ஸ் இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல இன்டீஜர்ல ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தது. என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ட்டு உங்களோட ஏஜை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஏதாவது ஒரு நம்பர் வரும். கரெக்டா? யூசர் வந்து என்டர் பண்ணுவாங்க. இப்போ செக் பண்ணலாம். இஃப் ஏஜ் ஏஜ் வந்து 18க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா print you are not eligible to vote. ஓகேவா? எல்ஸ் அவங்களது 18 இல்லை அதுக்கு மேல. இப்போ இந்த ஏஜ் வந்து 18 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இதை விட இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 18 அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்றது தான் அர்த்தம். பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு, அப்போ அவங்களால ஓட் போட முடியாது. ஓகேவா? எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா பிலோ 18 இல்லைன்னா 18 இல்லை 18 அபோ அப்படி இருப்பாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். you are eligible to vote. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது ரன் ஆகும். எல்ஸ் இது ரன் ஆயிரும். ஓகேங்களா? ரன் பண்ணி பார்க்கலாம்.
என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது. நான் ஜஸ்ட்டு 18 கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். 18 இயர்ஸ்னால் நான் ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போது நான் பிலோ 18 12 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். இந்த ஏஜ் அப்படின்றது இந்த கண்டிஷன், இந்த இவங்க என்டர் பண்ணுற நம்பர் வந்து இங்கே வருமா, இந்த நம்பரும் செக் பண்ணும். இந்த ஏஜ் அப்படின்றது 18ஓட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா, 18 வந்து ஏஜை விட பெருசாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம இன்னொரு கண்டிஷன் கூட செக் பண்ணிக்கலாம். எல்ஸ் யூஸ் பண்ணி எல்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா after 1 year you can eligible to vote. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை ரன் பண்ணும்போது ஏஜ் கேட்குது. நான் ஜஸ்ட் கரெக்டாக 18 கொடுக்குறேன். 18 கொடுத்தேன்னா ஆஃப்டர் 1 year யூ கேன் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது அகைன் ரன் பண்ணி இப்போ நான் 21 அப்படின்னு கொடுக்குறேன்னா யூஆர் எலிஜிபிள் டு ஓட். அதே மாதிரி தான் வரும், யூஆர் எலிஜிபிள் டு ஓட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் 10 years old, அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? இதுதான் இஃபெல்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள்.